என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன் மீது மனவேதனைப்பட்டு வந்திருக்கின்றேன். அம்மாவினுடைய மனவேதனைக்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் வேதனையை நீ போக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனது இப்பொழுதெல்லாம் இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற நிலையில் இல்லை. நீ என் வாக்கினை கேட்கும் பொழுதே உன் மனதை அலைபாய விட்டு விடுகின்றாய். நான் உன்னை தேடி வருவதற்கான நோக்கம் என்ன? என் பிள்ளை, நான் உன்னோடு பேசுகின்ற அந்த 10 நிமிடமாவது வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற கஷ்டங்களை எல்லாம் மறந்து இந்த தாயானவள் என் அருகில் வந்து இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே. ஆனால் என் பிள்ளை, ஆரம்பத்தில் நீ அப்படிதான் இருந்து கொண்டிருந்தாய். அதனால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. சில காலம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்றவுடன் இந்த அம்மாவின் மீதிருந்த உன்னுடைய கவனத்தை நீ திசை திருப்பிவிட்டாய். நானோ என் வாக்கினை நீ கட்டாயமாக கேட்பாய் என்றும் நீ கேட்க வேண்டும் என்றும் உன்னை வற்புறுத்தவில்லை. என் பிள்ளைக்கு என்னோடு பேசுகின்ற நொடியாவது ஆறுதல் கிடைத்து விடாதா என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுதெல்லாம் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா? மனதிற்குள் ஏதோ எண்ணங்களை வைத்துக்கொண்டு நமக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய கவனங்களை எல்லாம் வேறு எங்கோ வைத்து கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் என் மீது கொண்ட கவனத்தினால் நீ என்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் தூசி போல தட்டி விட்டு கொண்டிருந்தாய். இப்பொழுது கஷ்டங்களை அதிகமாக தூக்கி சுமந்து கொண்டு அம்மாவை நீ விட்டு விட்டாய். என் பிள்ளையே, அம்மாவிற்கு மனவேதனை என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ என்னை விட்டு விட்டாய் என்பது கூட இல்லை. உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு உனக்கு யாரும் இல்லை என்று நீ தனியாக அங்கே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதுதான் உன் தாயானவள் எனக்கு மனவேதனையை கொடுத்திருக்கின்றது. என் பிள்ளை, வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேனோ, எந்த நிலைக்கு என் பிள்ளை சென்றுவிடக்கூடாது என்று நான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருந்தேனோ அந்த விஷயத்தை நீ இப்பொழுது பொய்யாக்கி விட்டாய். நான் நடக்கக்கூடாது என்று நினைத்த விஷயத்தை நீ நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் யாருக்குத்தான் இல்லை? அதற்காக அதை மட்டுமே மனதிற்குள் தூக்கி சுமப்பது நியாயம் கிடையாது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதனை என்று நீ புரிந்து கொண்டாயோ அன்றுதான் இந்த வராகியினுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிய வரும். என் பிள்ளையே, தேவையில்லாமல் இன்று நீ சுமக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ இறக்கி வைக்க வேண்டும். கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் வரும் பொழுது துவண்டு விழுந்து விட்டால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வாழ முடியாது. கடைசியில் நீ என்ன சொல்கின்றாய்? அம்மா, எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விடு என்று. என் பிள்ளையே, இந்த நிலையில் உன்னை பார்ப்பதற்கா இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கின்றேன்? படைத்ததோடு மட்டுமல்லாமல் என்னாலும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டல்லவா இருக்கின்றேன். அப்படி இருந்த பிறகும் நீ இது போன்ற ஒரு முடிவை எடுக்கலாமா? இந்த வாழ்க்கையை அன்போடும் அழகோடும் நீ வாழ்ந்து கழிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதை முடித்து கொள்ள நீ எண்ணக்கூடாது. உன் வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருப்பது உன் தாயானவள் நான் என்பதனால் இதை முடித்து வைக்கின்ற பொறுப்பும் எனக்குத்தான் இருக்கின்றது. எப்பொழுது இது முடிவடையும் என்பதனை நான் மட்டும் தான் அறிவேன். அதனால் நீயாக நினைத்து உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்.
உன்னுடைய உயிர், இந்த தாயானவள் என்னுடைய உயிர் என்பதனை நீ மறக்க கூடாது. அம்மா, உன்னை கஷ்டத்தில் எல்லாம் விட்டுவிட மாட்டேன். சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்றால் என் பிள்ளையே, அதை தாண்டி நீ வென்று காட்ட வேண்டும் என்பதுதானே இந்த வராகியின் பிள்ளையாக இருப்பதில் உனக்கு பெருமையாக இருக்கும். பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளிந்து வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பது உனக்கு அழகாகுமா? என் தங்கமே, அழகு என்பது வாழ்க்கையில் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். நீ அதை செய்யாமல் விட்டு என்னிடத்திலேயே வாழ பிடிக்கவில்லை, வாழ்க்கை பிடிக்கவில்லை என்கின்றாய். எது பிடிக்கவில்லையோ அதை தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கித்தானே நகர்ந்து செல்ல வேண்டும். எது உன்னால் முடியவே இல்லை என்று நினைக்கின்றாயோ அதை ஓரம் கட்டிவிட்டு அடுத்ததை நோக்கித்தானே நீ பயணித்திருக்க வேண்டும். மாறாக எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் முடித்து கொள்ள நினைப்பது தவறல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு அப்படித்தான் பல விஷயங்களை கொடுத்து உன்னை பயமுறுத்தும். அந்த நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை, நீ பயப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அடைந்துவிட நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கிடைக்கும். எல்லாம் நீ ஆசைப்பட்டது போல நடக்கும். நடக்கவிருக்கின்ற நேரம் வரும்பொழுது எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நமக்கு இனிமேல் இது கிடைக்கவே கிடைக்காது என்ற முடிவுகளை எல்லாம் நீ எடுக்கக்கூடாது. அந்த முடிவு உன் தாயின் கையில் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உன் வாழ்க்கைக்கு வரும்பொழுது அம்மா எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ கனவிலும் மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்று உனக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் நாளை என்ற ஒன்று இருக்கின்றது. அது நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்றெல்லாம் உனக்கு சோதனைகள் வந்தது என்று எண்ணி வேதனைப்பட்டாயோ அன்றெல்லாம் நீ என்னை நினைக்க மறந்து விட்டாய். நீ வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய் என்றால் அம்மாவை நீ மறந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையே, என்னை ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் யார் உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் உன் வாழ்க்கைக்கு உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு இந்த வராகியினுடைய அன்பினால் அரவணைக்கப்பட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அழகான பக்கத்தை காண்பிக்கவில்லை. அதை காண்பிக்கும் நேரம் வரும்பொழுது நீ உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அது எப்பொழுது வரும் என்றுதானே தாயே நானும் உன்னிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் அதையே தானே சொல்கின்றாய் என்று நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் பிள்ளையே, நான் நடப்பதை மட்டுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நடக்காத விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி உன்னை வேதனைக்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை. நடக்கும் பொழுது அது சரியாகவும் உனக்கு நிலையானதாகவும் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தருகின்ற விஷயம் எல்லோருக்குமே ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கும். ஆனால் அது கிடைத்துவிட்டால் அதன் பிறகு முழுமையான சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும். பொறுத்தது பொறுத்தாய், சில காலம் மட்டும் பொறுத்திரு. என் பிள்ளையே, உனக்கு எல்லாமே சரியாகிவிடும். அவசரப்பட்டு வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பது மிக பெரிய தவறு. ஏனென்றால் நீ இன்று ஒரு நொடியில் எடுக்கின்ற முடிவு இன்னும் ஓரிரு மாதங்களில் எல்லாம் சரியாகி பழைய நிலைமைக்கு நீ நினைத்தது போல திரும்பும் பொழுது நீ நினைத்தால் கூட மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. கிடைத்த அற்புதமான நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும். என்றும் உனக்கு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில்
நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும். நான் நடத்தி கொடுப்பேன் என்று என்னை நம்பு. நீ என்னை நம்பவில்லை என்பதுதான் இன்று இந்த தாயானவளினுடைய மிகப்பெரிய வருத்தமும் கூட. என் வருத்தத்தை உணர்ந்து என் மனதில் இருக்கின்ற வேதனையை என் பிள்ளை நீ போக்கிவிடு. அம்மா உன்னை நம்புகிறேன் என்று மட்டும் சொல். உன்னை கேட்காமல் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் என்று எனக்கு உறுதி வாக்கு கொடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டே.